சரியா சந்தோஷமா இருக்குடாப்பா. சனத்திலேயே ஆக்கள் வச்சிருக்க அன்பு சரியான சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் டிலேயா போயிட்டு வரைக்கும் அங்கிருந்து வெளியே வலிக்கு 2 மணிக்கு வலிக்குனா இடையில வந்துட்டு போயிட்டேன். மகனையும் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் 4 மணிக்கு ஒருக்கா எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறேன் சென்ட்ரல் காலேஜுக்கு. பின்ன 4 மணிக்கு என்றால் அது எந்த வெற்றி இல்லை, அது மக்கள்கிட்ட வெற்றி. ஸோ ஓட் போட்ட எல்லாரும் 4 மணிக்கு சென்ட்ரல் காலேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். வரலாம். 2 பேர் மட்டும் தான் உள்ளுக்குள்ள போகலாம். உள்ளுக்குள்ள அந்த இல்ல யாராவது 2 பேர் நீங்கள் அந்த வாக்கு என்ற இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள 2 பேர் போகலாம். 2 கேட்கல விட இல்ல நான் போவேன் கட்டாயம். 2வது கௌசல்யா போவோம். பெரும்பாலும் எதிர்பார்க்கறேன் ஒரு 4 சீட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 4 சீட்டாவது வரும்னு நினைக்கிறேன். 6 சீட்ல நீங்க 4 கொண்டு போனா மற்ற 2 சீட்டாக்கள் எடுத்துன்னு நடக்க போகுது. இல்ல அவையும் சேர்த்து நாங்கள் ஏதாவது செய்வோம். அப்ப நெடுக எப்படி பிரிஞ்சு எங்களுக்கு 10,000 கட்சியை பிரிச்சு எல்லாம் செய்யறதை விட அவையும் சேர்த்து ஏதாவது ஓட்டு நல்லா செய்வோம். அவை பிரிஞ்சு போய் நடிச்சோம்னா சனத்துக்கு எப்படாங்க வேற பிளான்லாம் நிக்கணும்ண்டு நான் ஆசைப்படுறேன். அப்படி எனக்கு மெஜாரிட்டி வரமான்னு சொன்னால் எல்லாரும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஈவன் மைனாரிட்டி வந்தாலும் எனக்கு சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். எனக்கு சீட் 2ஓ 3ஓ வந்தா கூட வேறு யாருக்காவது கூட இது வருமெண்டா அவையோட சேர்ந்து நிற்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். மக்களுக்காண்டி ஒற்றுமையாக நிற்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு சந்தோஷமா போய் என்னென்றால் இப்போ எங்கிட்ட சனம் ஏதோ ஒன்று ஆசைப்படுது, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது. இல்லாமல் சனம் இப்படி செய்யாதப்போ நான் அதை செய்வேன்னு நினைக்கிறேன். நான் பார்ப்போம். பெரும்பாலும் இப்படி 4 சீட்டு போகலாமான்னு நினைக்கிறேன். நான் வெற்றி கொண்டாட நான் இல்லையா இப்போ சனம் தானே கொண்டாட போகுது. நீங்க ஓட்டு போட்டாக்கள் தானே இப்போ அந்த சிங்கோல இருந்து வந்திருக்கேன். தம்பிங்க வரா சார். அவன் எனக்கு எனக்கு தம்பி மாதிரி இல்லை, அவன் எனக்கு சொந்த தம்பி மாதிரி. இவ்வளவு நாளும் என்னோட காய்க்கல கௌசல்யாவோட காய்ச்சான். கௌசல்யாவோட மிச்சத்தை கேளுங்க. அவன் என்ன ஒரு வடிவா சொல்லக்கூடிய இங்க வந்தேன். என்னன்னு சொன்னா நான் ஒரு எனக்கு என்ன இந்த வெள்ளை பிரச்சனை இல்லை. இந்த கை அம்மா அப்பா எல்லாம் விளையாண்டு அக்கா எல்லாம் விளையாண்டுட்டேன். சரியான காயம் இருக்கு. எனக்கு ஒரு என்ன கவலையான்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு தலைவன் இல்லைண்ணா. அது நீண்ட நாளா சரியான கவலையா இருந்தது. ஆனா இப்ப இந்த சாவச்சேரி பிரச்சனையில அண்ணா வந்து குரல் கொடுத்தாரோ அப்ப நினைச்சான் எங்களுக்கு கொண்டு ஒருத்தன் உருவாகி இருக்கிறான்னு சொல்லி வர முடியாம போயிட்டு நினைச்சுன்னா எங்கட பிரச்சனையில வேணா நிறைய. அதை விட அண்ணா வன்னி தேர்தல் தொகுதி அங்கால கிழக்கு மாகாணம் எல்லாம் கேட்கல. அப்ப எங்களுக்கு அதால ஆதரவு கொடுக்கலாம் போயிட்டு. ஆனா கட்டாயம் அண்ணா சாகும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிப்போம். கட்டாயம் அண்ணா வின் பண்ணுவார். 3 சீட் சுவர் வேணுமெண்டா. நான் சலஞ்சா சொல்றேன், 3 சீட் சுவர் கட்டாயம் பண்ணா. எங்கட தலைவருக்கு அடுத்தது அண்ணா தான் அண்ணா. எங்களுக்கு அதுல கதையே இல்லை. நம்பிக்கை வச்சு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் கடந்து வந்தேன். நான் இப்படி 6 மணில இருந்து நிக்கிறேன். ஆமாண்ணா கட்டாயம் வெற்றியோட தான் முடியாது. நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இவ்வளவு காலம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதோட இந்த இவர் வந்து எனக்கு நிறைய நாள் டச்சில் இருக்கிறார். ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்ன பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்தவர். நாங்கள் கிளிநொச்சி போனதால் மீட் பண்ணிடலாம் போயிட்டு நேற்று இரவு முந்த நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், அக்கா நாங்கள் ஃபேமிலியாக வேற போகிறோம் உங்களை பார்க்குறதுக்குன்னு சொல்லி. நாளைக்குன்னா இல்லை நான் இல்லை, டாக்டரும் கொழும்பு போயிட்டேன், நானும் இங்கே இல்லை, ஸோ வராதிங்க, நாங்கள் வேண்டாம் ஓட் போடுறாண்டு வாங்கன்னு சொல்ல அவர் சொன்ன விடயம். இல்லை நீங்கள் ஓட் போடலையா எனக்கு இங்கே யாருக்கக்கா போடுறது, யாருக்கு மண்டு இங்கே போடுறது உண்டு தான், போடாமல் இருக்கிறது உண்டு தான், நீங்கள் ஒருத்தரையுமே இங்கே இறக்கி இல்லை, நாங்கள் உங்களை பார்க்கறதுக்காக தான் வாரம்னு சொன்னேன். நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால் விளைவிக்க எனக்கு வார முதலாவது கோல் இவரையா தான் இருக்கும். அக்கா பின்வாங்கிடாதீங்க, உங்களை நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த ஃபோனில் அடிக்கடி வர கோலும் இவர கோலாக தான் இருக்கும். இவர் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் எல்லாமே இவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சு கொண்டேன். நான் பழைய வரலாறுகள் எனக்கு வயசளவில் அண்ணாவாக இருந்தாலும் என் அக்கா அக்காண்டு கூப்பிடுறவர். நிறைய விஷயங்களை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேன். நான் கேட்டு அறிவேன். இனி மக்கள் கையிலான் இருக்குது. சொல்லுங்கண்ணா, இப்போ நிறைய பேர் சொல்கிறான், இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ அரசியல் இப்போ எங்களோட போராட்டத்தை வச்சு வெந்நீர் யுத்தத்தை பற்றி தான் கழிச்சு கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்கிறாங்கண்ணா. ஆனால் அதில் நொந்தது நாங்கண்ணா.
அதுல கை காலை கொடுத்தது நாங்கண்ணா. இந்த வீட்டுல 3 உயிரை கொடுத்துனாங்கண்ணா. 3 உயிரை கொடுத்துட்டு அக்கா உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, சிதறி ஜெயித்தான். நஞ்ச பேருங்க கையில விரடில துடையில 46 தையல் இருக்கு, 2 காய். இந்த காலோண்டு உணர்ச்சி இல்லைண்ணா. சரியா? அப்படி நாங்க வலி சுமந்து இருக்கிறோம். எங்களால ஏலான இழந்து பார்த்தவே இல்லை. எங்களை வச்சு என்னண்ணா சம்பாதிக்கிறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சுதான்னு சொன்னா நிறைய எங்களை ஸ்ரீதரன் ஐயா இருக்கிறீங்க, சுமந்திரன் ஐயா இருக்கிறீங்க, வன்னி மாவட்டத்துல என்ன சொல்லுங்க. எங்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள், அதை பாதிக்கப்பட்ட போராளிகள், அதை பாதிக்கப்பட்ட காயப்பட்ட ஊனமுட்டாங்களா என்ன சந்திச்ச நீங்க? என்ன செஞ்ச நீங்களே? என்ன இல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. இது வரைக்கும் நான் எத்தனை வருஷம்? எனக்கு 37 வயசு. இது வரைக்கும் வன்னி மண், ரெட்பானா, வள்ளுவரம், பிசவங்கள தான் இருக்கிறான்னா. இது வரைக்கும் எங்களை தேடி ஒருத்தன் கூட வந்தது இல்லை. தயவு செய்து சொல்றேன், ஒருத்தன் கூட வந்ததில்லை. அப்படி நொந்து போயிருக்கல. அதான் என்னன்னா இந்த அர்ச்சனா டாக்டர்கிட்ட பிரச்சனை பார்த்தோன்னா யோசிச்சோம். நாங்கள் படியெல்லாம் யோசிச்சோம். என்னடா இப்படி ஒரு அண்ணாவா இருக்காரு? சரி, தண்ட சுயநலத்தையும் விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்குண்ணா, இல்லைன்னு சொல்லுங்க. யாருக்காவது சுயநலம் இல்லையா? இருக்கு. அந்த சுயநலத்தையும் விட்டு தண்ட பதவியை விட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாமா? அதெல்லாம் விட்டு இன்றைக்கு எங்களுக்காண்டி ஒருத்தன் குரல் கொடுக்குறான்னு சொன்னான்னா அவனுக்கு நாங்கள் உண்மையை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நாங்கள் வன்னியில இருக்கிற இளைஞர்கள் ஜோதியோ உயிரே கொடுப்போம்னா சத்தியம். அந்த அளவு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தோம். நாங்கள் முன்னுக்கு நின்றாங்க, சண்டை போட்டுச்சுனாங்க. எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை. ஆனால் விசுவாசம்ன்றதை ஒன்றா காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாமல் இருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ ஓரளவு கிடைச்சிருக்கேன்னா கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் அவர் உருவாக்கி ஆகும். எங்களுக்கு அதுக்கு மேலே காய்ச்சல்னு சொன்னால் நான் அழுவேன். ஓகே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உண்டு. இன்றைக்கு காலமே 7 மணிலேருந்து 4 மணி மட்டும் வாக்களி